இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து எனக்காக, நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்கிறேன். கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஒவ்வொரு நாளும் தைரியப்படுத்துகிற கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை உங்களுக்கு முன்பதாய் வைக்க விரும்புகிறேன். Hebrews chapter 10 verse number 19 and 20. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலே. Therefore, brothers, since we have confidence to enter the holy places by the blood of Jesus, by the new and living way that he opened for us through the curtain, that is through his flesh. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் உண்டாயிருக்கிறது. ஆமீன் சொல்லுவோமா? இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். சோர்ந்து போய் இந்த காரியங்களில் நான் எப்படி முன்னேறி செல்ல போகிறேன், இந்த காரியங்களை நான் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றப் போகிறேன், இந்த தோல்விகள் எல்லாம் என் வாழ்க்கையில் நான் எப்படி ஜெயமாக மாற்றப் போகிறேன். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மிகுந்த தைரியம் உண்டாயிருக்கிறது. எந்த சூழ்நிலைகளிலேயும் சோர்ந்து போகாத படிக்கு, பின்னடையாத படிக்கு, தைரியமாய் முன்னோக்கி போவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவதற்கு திரைச்சீலை அது தடையாக இருந்து கொண்டே இருந்தது. பிரதான ஆசாரியன் கூட வருஷத்துக்கு ஒரு முறை பலி செலுத்தப்பட்ட மிருகத்தின் இரத்தத்தோடு போய் அங்கே பலி செலுத்தி வருவார். அவர் கூட அந்த இடத்துல தைரியமாய் பிரவேசிக்க முடியாது. காரணம், ஒருவேளை சின்ன காரியத்தில் சிந்தனையில் கூட தவறும் என்று சொன்னால் அவருடைய ஜீவனுக்கே அது ஆபத்தாக மாறிவிடும். ஆனால் இயேசுவின் இரத்தத்தினால அந்த பாதையை கர்த்தர் நமக்கு ஜீவ பாதையாக, ஜீவனின் பாதையாக, தைரியமுள்ள பாதையாக மாற்றி கொடுத்திருக்கிறார். அவருடைய ஸ்தோத்திரம் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழையக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை, அந்த பரிசுத்த சந்ததியாக, அந்த நீதிமான்களாக, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக அவருடைய இரத்தத்தினாலே நாம் ஸ்தோத்திரம் அவரை நெருங்கி சேரக்கூடிய, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு தந்து அவரோடு நெருங்கி சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாவியை போல தூரத்தில் இருந்து நாம் அவரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளை போல நமக்கு கிட்ட போய் அவருடைய சமூகத்தில் அவரோடு இருந்து நாம் அவரை தரிசிக்கலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவர் இயேசுவின் இரத்தத்தினாலே அவர் நம்மை பரிசுத்தமாக்கி, நம்மை தைரியப்படுத்தி, நம்மை நீதிமான்கள் ஆக்கும்போது, அந்த நீதிமானை குறித்து வேதத்தில் ஒரு வசனம் அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமான சிங்கம். சிங்கத்தை போல தைரியமாக, பின்னடையாத சிங்கத்தை போல இன்றைக்கு கர்த்தர் அந்த தைரியத்தை ஆண்டவர்களுக்கு தருவாராக. எங்கெங்கெல்லாம் ஆபத்துகள் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிறீர்களோ, ஆபத்து இருக்கிற இடங்களில் எல்லாம், சோர்ந்து போகிற இடங்களில் எல்லாம், பலவீனமான இடங்களில் எல்லாம் முன்னோக்கி போங்கள். நீங்கள் நீதிமான்கள். இயேசுவின் இரத்தத்தினால் அவர் உங்களை கழுவி இருக்கிறார். ஒருவேளை அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லை என்று சொன்னார், இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும், இயேசுவே என் உள்ளத்துக்குள்ள வாரும், என் வாழ்க்கையை உமக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன், உண்மை என் தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா என்று சொல்லி அவரிடத்துல கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். உடனே ஆண்டவர் தம்முடைய அந்த பரிபூர்ண சமாதானத்தினால, ரட்சிப்பினால அவர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள், தைரியமாய் இருக்கிறார்கள். தைரியமாய் இருங்க, சோர்ந்து போகாதீங்க, ஆபத்துக்களை கண்டு பயப்படாதீங்க. எத்தனை தான் கர்ச்சிக்கிற ஸ்தோத்திரம் காரியங்கள் எழும்பி வந்தாலும்
கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். சிங்கத்தை போல தைரியமா இருங்கள். அவருடைய ரத்தத்தினால் நமக்கு அந்த தைரியம் உண்டாய் இருக்கிறது. அவருடைய வெளியேறப்பெற்ற ரத்தத்தினால் அந்த தைரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இயேசுவின் ரத்தத்தினால நீங்கள் பரிசுத்தமாக்கப்படும் போது, நீங்கள் நீதிமான்களாக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா அவர் நமக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம். பயத்திலிருந்து விடுதலையாக்கி, பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, எல்லா விதமான கலக்கங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவர் நம்மை தைரியப்படுத்துகிறார். இன்றைக்கு அந்த தைரியம் உங்களை ஆட்கொள்ளட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் கரம் உங்க எல்லாரையும் ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துவதாக. ஜெபிக்கலாமா? தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கத்தை போல, எந்த காரியத்தில் முன்வைத்த காலை பின்வைக்காதபடிக்கு தொடர்ந்து ஓட உதவி செய்க. தொடர்ந்து காரியங்களை ஜெயமாய் மாற்றித்தாங்க. உம்முடைய பிள்ளைகள் கைட்டு செய்கிற காரியங்களிலே, பயந்து நிற்கிற காரியத்தில் இன்றைக்கு ஐயோ இந்த காரியத்தில் நான் தவறிவிட்டேனே, ஆகவே இது எனக்கு மாறுதலாய் முடிந்து விடுமோ என்று கலங்கி போய் பயந்து போய் நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் ரத்தத்தின் மேன்மையை கர்த்தர் ஞாபகப்படுத்துவீராக. அந்த ரத்தத்தினால் எங்களுக்கு கிடைத்த அந்த பரிசுத்தம், அந்த ரத்தத்தினால் எங்களுக்கு கிடைத்த தைரியம், அந்த ரத்தத்தினால் எங்களுக்கு கிடைத்த மேன்மையை ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு கொடுத்து நம்முடைய தைரியத்தினால கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தும் கிருபை தாரும். தேவ பலன் நம்முடைய பிள்ளைகளுக்கு பூரணமாய் விளங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கிருபையினால மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. தைரியமா இருங்க. ஒரு நாளும் முன் வைத்த காலை பின் வைக்காதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு முன் செல்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். God bless you. ஆமென்.